Hi students, welcome back to chemistry lab. So நம்ம வந்து engineering chemistry ல நம்ம என்ன யூனிட் பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா fuels and combustion வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? So அதுல வந்து fuelனா என்ன, coalனா என்ன, அதே மாதிரி proximate analysisனா என்ன, coal வந்து நம்ம அனலைஸ் பண்றோம் இல்லையா? அதுல வந்து proximate analysisனா என்னன்றது லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். So இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ultimate analysis. கோல தான் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ண போறோம். அதுல வந்து அல்டிமேட் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ இது வந்து கண்டினியூவேஷனா ஒரு 3-4 வீடியோல தான் வந்து இந்த அல்டிமேட் அனாலிசிஸ் வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? சோ ஒவ்வொரு கொஞ்சம் பெரிய டாபிக்கா வரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அல்டிமேட் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து என்னன்றத பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அல்டிமேட் அனாலிசிஸ் ஆஃப் கோல். இப்போ இந்த அல்டிமேட் அனாலிசிஸ்ல வந்து நம்ம என்ன வந்து கண்டுபிடிக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் கண்டென்ட்ஸ். இப்போ கோல்ல வந்து எவ்வளவு percentage ஆஃப் கார்பன் இருக்கு, எவ்வளவு percentage ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா கார்பன் கண்டென்ட் வந்து கோல்ல எவ்வளவு இருக்கு, கோல் சாம்பிள் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் கண்டென்ட்ஸ், அதுல வந்து இந்த வீடியோல நம்ம கார்பன் கண்டென்ட் வந்து எவ்வளவு இருக்குன்றத பார்க்க போறோம். சோ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு known amount of coal sample எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். ஒரு known ஒரு இவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறது நம்ம அத known amount அப்படினு சொல்லுவோம். known amount of coal sample நம்ம எடுத்துக்கிட்டு it is burnt in a presence of oxygen. நம்ம வந்து ஹீட் பண்றோம், பர்ன் பண்றோம். அப்ப என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா கார்பன் வந்து ஆக்ஸிஜனோட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடா லிபரேட் ஆகும், கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து ஆக்ஸிஜனோட ரியாக்ட் ஆகும்போது H2O வா லிபரேட் கன்வெர்ட் ஆகும், H2O கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த liberated carbon dioxide and water vapors are absorbed in KOH and anhydrous calcium chloride tubes of known weights. இப்போ KOH tube ஒன்னு இருக்கும், potassium hydroxide. அதே மாதிரி calcium chloride tube இருக்கும் இல்லையா? இது ரெண்டுமே வந்து known weightsல இருக்கும். அதோட weight எடை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது நம்ம known, நமக்கு தெரியும் அந்த weight எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரியும். அதாவது KOH tube, அதே மாதிரி calcium chloride tube. இப்போ வந்து இங்க லிபரேட் ஆகுது இல்லையா கார்பன் டை ஆக்சைடு, அதே மாதிரி வாட்டர் வேப்பர்ஸ், இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த KOH டியூப்லயும் calcium chloride டியூப்லயும் போயிட்டு அப்சார்ப் ஆயிடும். ஓகே? சோ அப்போ absorbed in KOH and anhydrous calcium chloride tubes of known weights. ஏற்கனவே அதோட weight வந்து நமக்கு தெரியும். ஓகே? அதுக்கு அடுத்து இதோட கால்குலேஷன் என்னன்றத பார்க்கலாம். இப்போ இந்த ரியாக்ஷன் இதுதான் நடக்குது. ஓகேவா? ஒரு known amount of coal sample எடுத்துக்கிறீங்க, அத வந்து burn பண்றோம் in presence of oxygen. அப்ப அந்த coal sampleல இருக்கக்கூடிய கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுது, அந்த சாம்பிள்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து வாட்டரா வந்து கன்வெர்ட் ஆகுது. இந்த வேப்பர்ஸ் வந்து KOH டியூப்லயும் கால்சியம் குளோரைட் டியூப்லயும் அப்சார்ப் ஆகுது. சோ இது வரைக்கும் புரியும் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து இதோட கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். ஓகே? அப்ப அந்த டியூப்ல அப்சார்ப் ஆகும்போது அதோட எடை வந்து கூடும். அதாவது அந்த KOH டியூபோட எடை வந்து கூடும். எதனால வந்து எடை கூடுது அப்படினா அப்ப வந்து கார்பன் டை ஆக்சைடா மாறும்போது weight அதிகமாகுது. அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து வாட்டரா மாறும்போது சாம்பிள்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து வாட்டரா மாறும்போது எடை கூடுது. அப்ப கால்சியம் குளோரைட் டியூபோட வெயிட்டும் இன்கிரீஸ் ஆகும், KOH டியூபோட வெயிட்டும் இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா இதோட வெயிட் வந்து இங்க அதிகமாகுது. சோ இதான் வந்து கான்செப்ட். இப்போ கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம KOH plus கார்பன் டை ஆக்சைடு, KOH டியூப்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு என்னவா அப்சார்ப் ஆகுது. அப்ப இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், பொட்டாசியம் கார்பனேட் K2CO3 பொட்டாசியம் கார்பனேட் ஆகும் பிளஸ் வாட்டர் மாலிகுல் ஆகும் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அதே மாதிரி கால்சியம் குளோரைட் டியூப்ல வந்து வாட்டர் வேப்பர் வந்து அப்சார்ப் ஆகுது. அப்ப அது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து கால்சியம் குளோரைட் பிளஸ் டாட் 7H2O, சாரி இங்க வந்து டாட் வரும், அதாவது பிளஸ் இல்ல, அதாவது டாட்னா ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் கால்சியம் குளோரைட், அதாவது ப்ராடக்ட் வந்து இங்க டாட் வச்சு நம்ம 7H2O போடுவோம். அதாவது ஹைட்ரேட்டட்னா வாட்டர் மாலிகுல், ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் கால்சியம் குளோரைட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரியாக்ஷன் நீங்க எழுதுறோம். அதுக்கு அடுத்து இதுல m ன்றது என்னன்றத பார்க்கலாம். weight of the coal sample taken. m ன்றது என்ன அப்படினா எவ்வளவு கோல் சாம்பிள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதுதான் வந்து m.
அதே மாதிரி x increase in weight of the KOH tube. அப்ப KOH tube உடைய weight வந்து increase ஆகுது. ஏன் increase ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு போயிட்டு அதுல அப்சார்ப் ஆயிடும். அப்ப வந்து எடை கூடிடும். அதே மாதிரி y-ன்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா increase in weight of the calcium chloride tube. அப்ப அந்த வாட்டர் வேப்பர்ஸ் போயிட்டு கால்சியம் குளோரைட் டியூப்ல அப்சார்ப் ஆகும்போது அதோட எடையும் என்னவாயிடும்? அதிகமாயிடும். ஓகேவா? அப்ப m-ன்றது என்ன, x-ன்றது என்ன, y-ன்றது என்னன்றதை நீங்க எழுதிடணும். ஓகே, இந்த ரியாக்ஷன் எழுதிட்டு அதை வந்து எழுதிடணும். அதுக்கு அடுத்தது percentage of carbon. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா percentage of carbon. அப்ப கோல் சாம்பிள்ல எவ்வளவு percentage of carbon வந்து இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் நமக்கு என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. இப்போ இதோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். கார்பனுக்கு 6, மாஸ் நம்பர் வந்து என்னது 12. ஓகேவா? இப்படி தான் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி கார்பனுக்கு 12 வருமா? ஆக்சிஜனுக்கு 8 னா எவ்வளவு வரும்? 16. அதே மாதிரி எவ்வளவு வரும்? 32 வருமா? ரெண்டு ஆக்சிஜனுக்கு மாஸ் நம்பர் வந்து 32. அப்ப 32 plus 12 எவ்வளவு வரும்? 44. சோ உங்களுக்கு தெரியும் மாஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது இல்லையா? அப்ப கார்பனுக்கு மாஸ் நம்பர் எவ்வளவு வருது? 12 வருது. அதே மாதிரி CO2க்கு 44 வரும். இதுதான் வந்து இங்க 12 க்கு 44 நான் எழுதிருக்கேன். ஓகேவா? அப்போ 44 grams of CO2 contains 12 grams of carbon. ஓகேவா? அப்ப 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடுல 12 கிராம் கார்பன் இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது அப்போ x கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுல எவ்வளவு கிராம் ஆஃப் கார்பன் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ xன்றது என்ன? increase in weight of the KOH tube. அப்போ x கிராம் ஆஃப் CO2ல எவ்வளவு கிராம் ஆஃப் கார்பன் இருக்கும்? 12 into x by 44 grams of carbon. இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ இந்த ரியாக்ஷன் எடுத்துறீங்க. கார்பனுக்கு மாஸ் நம்பர் 12, கார்பன் டை ஆக்சைடுக்கு 44 கண்டுபிடிச்சு எடுத்துறீங்க. அப்ப 44 கிராம் கார்பன்ல 12 கிராம் 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடுல 12 கிராம் கார்பன் இருக்கு. அப்ப x கிராம் கார்பன் டை ஆக்சைடுல எவ்வளவு கார்பன் இருக்கும் அப்படினா 12 into x by 44 grams of carbon வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது அப்போ m கிராம் ஆஃப் கோல்ல எவ்வளவு இருக்கும்? நம்ம mன்றது என்ன சொல்லிருக்கோம்? weight of coal sample taken. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்? கோல் சாம்பிள் எடுத்து தான் நாம வந்து ஹீட் பண்றோம். அது வந்து m கிராம். அப்ப அந்த m கிராம் ஆஃப் கோல் சாம்பிள்ல எவ்வளவு கார்பன் இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்? 12 into x by 44 grams of carbon தான் இருக்கும். ஓகே, 12 into x by 44 grams of carbon இருக்கும் m கிராம். இதுவே 100% 100க்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது 100 grams of coal sample contain. இப்போ 100 கிராம் எடுத்துக்கிறோம். கோல் வந்து 100 கிராம் எடுத்துக்கிறோம்னா அப்ப அதுல வந்து எவ்வளவு கார்பன் இருக்கும்? 12 into x by 44 into 100 by m grams of carbon இவ்ளோ இருக்கும். ஓகே, அப்ப 100 கிராம் ஆஃப் கோல் சாம்பிள்ல எவ்வளவு கார்பன் இருக்கும் அப்படினா 12 into x by 44 into 100 by m grams of carbon வந்து இருக்கும். ஓகே, அப்போ நம்ம கோல் சாம்பிள்ல எவ்வளவு percentage கார்பன் இருக்கும் அப்படினா 12 into x by 44 into 100 by m. ஓகேவா? அப்ப percentage of carbon in coal. அப்ப இதையே வந்து நம்ம percentage நம்ம கணக்கு பண்ணும்போது என்ன பண்ணணும்? 100 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ increase in weight of the KOH tube. நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் x தான் வந்து என்னது? increase in weight of the KOH tube by weight of coal sample dish taken. அப்போ the KOH tubeல எவ்வளவு weight வந்து increase ஆயிருக்கு அது divided by எவ்வளவு வந்து நம்ம weight of coal sample இருக்குது அப்படின்றதா into 12 by 44 into 100. ஏன் into 100 பண்றோம் அப்படின்னா percentage மாத்தும்போது நம்ம 100 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? சோ அப்ப இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அதாவது கோல்ல எவ்வளவு percentage கார்பன் இருக்கு அப்படின்னா அப்ப வந்து KOH டியூப்ல எவ்வளவு வந்து weight கூடி இருக்கு அது டிவைடட் பை எவ்வளவு சாம்பிள் எடுத்துக்கிறோம் into 12 by 44. 12ன்றது கார்பனுடைய மாஸ் நம்பர், CO2ன்றது 44ன்றது CO2 உடைய மாஸ் நம்பர் into 100. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? சோ இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். percentage of carbon எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அல்டிமேட் அனாலிசிஸ்ல நீங்க இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா? சோ அப்ப இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஒரு கோல் சாம்பிள்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுல வந்து இந்த வீடியோல பார்த்தது எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி கோல் சாம்பிள். ஓகேவா? இதோட கண்டினியூஷன் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். சோ ஒரே வீடியோல எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லஞ்ச் சேனலுக்கு மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.